விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் BPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பாசன பகுதி வறண்டு கிடக்கிறது. குருவையை இழந்திருக்கிறோம். சம்பாவும் கேள்விக்குறியான நிலையில் தற்போது கேரளாவில் வயநாடு பகுதிகளில் அபரிவிதமான மழை பெய்து குடகு வழியாக கர்நாடகத்தின் கபினி வழியாக தமிழகம் நோக்கி காவிரி நீர் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கக்கூடிய காவிரி நீரை கர்நாடகம் குறைத்துவிட்டது. நேற்றைய தினம் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழு நாள் ஒன்றுக்கு 1 TMC வீதம் 15 தினங்களுக்கு தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என ஆணையத்திற்கு பரிந்துரை செய்தது. ஆணையம் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரையை ஏற்று உடனடியாக தண்ணீரை விடுவிக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் கர்நாடக அரசு முதலமைச்சர் தண்ணீரை விடுவிக்க மாட்டேன் என்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு போட்ட வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் சட்டவிரோதமாக முழு அடைப்பு பந்து போராட்டத்தை கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் தூண்டுதலின் பேரில் கர்நாடக இன வெறியர்கள் இன்றைக்கு அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பொதுமக்கள், விவசாயிகள் முற்றிலும் இந்த பந்து போராட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். மேகதாட்டு அணைக்கு எதிராக அந்த கர்நாடக மாநில விவசாயிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அதுபோல கர்நாடகாவில் இருக்கிற நீரியல் வல்லுநர்கள், பேராசிரியர்கள் ஒட்டுமொத்தமாக மேகதாட்டு அணை கட்ட வேண்டியதில்லை, கர்நாடகா பெங்களூருக்கு தேவையான குடித நீரை பெங்களூர் நகரத்திற்கு அருகே இருக்கிற அணையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். எனவே மேகதாட்டில் வனங்களை அழித்து புலிகள் சரணாலயம், யானைகள் சரணாலயத்தை அழித்து விட்டு மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தேவையில்லை என்கிற கருத்தை வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் முழு அடைப்பு பந்து போராட்டம் சட்டவிரோதமானது என அறிவிக்க மத்திய அரசு முன்வர வேண்டும். DK சிவகுமார் மீது நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தை அவமதித்து தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் இடையே இன உணர்வை தூண்டுகிற விதத்தில் செயல்படுகிற DK சிவகுமார் மீது தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். ராசிமணலில் தமிழக கர்நாடக விவசாயிகள் ஒன்றிணைந்து ராசிமணல் அணை கட்டுவதற்கு பெருந்தலைவர் காமராஜர் அடிக்கல் நாட்டிய கிருஷ்ணகிரி மாவட்ட வன எல்லையில் அந்த அணையை கட்டுமான பணியை துவக்குவதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் விரைந்து விரிவான வரைவு திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு முன்வர வேண்டும். அணை கட்டுமான பணியை விரைந்து துவக்குவதற்கு முன்வர வேண்டும். தொடர்ந்து கர்நாடக தண்ணீரை காவிரியில் விடுவிக்க மறுத்தால் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா விவசாயிகள் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் குடிபுகும் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என நான் எச்சரிக்கிறேன். கர்நாடகாவில் நடக்கிற அத்துணை போராட்டங்களும் திட்டமிட்டு கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரின் தூண்டுதலின் பேரிலே நடைபெறுகிறது. இதனால் தமிழக கர்நாடக விவசாயிகள், தமிழர்கள் அங்கே சென்று வருவதற்கு கூட வாய்ப்பில்லாத நிலையில் ஓசூர், சத்தியமங்கலம் பகுதிகளில் அங்கே பொதுமக்கள் பரிதவிக்கிறார்கள். எனவே இது குறித்து விரைந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன்.